வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு தொகுப்பின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இந்த தொகுப்புல என்ன விஷயம் சம்பந்தமா பார்க்க போறோம்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், கடந்த 6ஆம் திகதி இலங்கையிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடந்து முடிந்திருக்கிறது. அந்த தேர்தல்களிலே பெரும்பாலான பிரதேச சபைகளை அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலை தற்போது காணப்படுகிறது. இது ஒட்டுமொத்தமாக இலங்கை பூராகவும் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே நிலையில்தான் இடையே அமைச்சர் பிமல் ரத்நாயக்க முக்கியமான கருத்தொன்றை வெளியிட்டிருக்கிறார். என்னன்னு சொன்னால், வடக்கு மாகாணத்திலே எங்களுக்கு பாரிய வெற்றி கிடைத்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் 150 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பெற்றிருக்கிறது அல்லது அந்த கட்சி பெற்றிருக்கிறது என்பதை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதுல அவர் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். என்னன்னு சொன்னால், வடபகுதியிலே அதுவும் குறிப்பாக தமிழ் மக்கள் வாழ்ந்து வருகின்ற பிரதேசங்களிலே இப்படி 150 ஆசனங்களை பெறுவதென்பது வரலாற்றிலே ஏற்பட்டிருக்கின்ற முதலாவது மாற்றம் என்கிறார். வடமாகாணத்தை பொறுத்தவரையிலையும் பிரதேச சபைகளை ஒரு கட்சி தனித்து ஆட்சி அமைக்க முடியாத பல சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது. அதுல குறிப்பாக உங்களுக்கு தெரியும், யாழ் மாநகர சபையை கூட இன்றைக்கு ஒரு கட்சி தனித்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது. அந்த நேரத்தில் தான் இன்றைக்கு பிமல் ரத்நாயக்க சொல்றார். என்னன்னு சொன்னால், பிரதேச சபைகளை அல்லது நகர சபைகளை ஆட்சி செய்வதற்கு தங்களுடன் கூட்டு சேருமாறு தங்களுடைய கட்சிக்கு அழைப்பு விடுத்ததாக கூட சொல்லி இருக்கிறார். ஆனால் இதே நேரத்திலே இது தொடர்பான முடிவை எடுக்க வேண்டியது கட்சியினுடைய தலைமைப்பிடம் என்பதை அவர் தெளிவாக சொல்லி இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்திலே இந்த மாநகர சபை தொடர்பாக, யாழ் மாநகர சபை தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதே நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் செயலாளர் என்று சொல்லப்படுகின்ற கில்வின் சில்வா இன்னும் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். என்னன்னு சொன்னால், மக்களால் நிராகரிக்கப்பட்ட எந்த ஒரு கட்சிகளுடனும் நாங்கள் பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கோ அல்லது கூட்டு சேர்வதற்கோ ஒருபோதும் அனுமதிக்க போவதில்லை என்கின்ற கருத்தை தெரிவிப்பதுடன் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். என்னன்னு சொன்னால், சுயேட்சையாக போட்டியிட்டவர்களுடன் கூட்டு சேர்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை அவர் சொன்னதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அதே நிலையில்தான் இன்றைக்கு கொழும்பு மாநகர சபையை பொறுத்தவரையிலே அந்த சபையினுடைய மொத்த உறுப்பினர்கள் 117 உறுப்பினர்கள். ஆனால் தேசிய மக்கள் சக்தி பெற்ற ஆசனங்கள் எத்தனை சொன்னால் 48 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கிறது. அதே இடத்துல ஐக்கிய தேசிய கட்சி எத்தனை ஆசனங்களை பெற்றிருக்கிறது சொன்னால் 13 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி எத்தனை ஆசனங்களை பெற்றிருக்கிறது சொன்னால் 26 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கிறது. இதே நிலைத்தான் கொழும்பை தனித்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சொல்றது, நாங்கள் யாருடனும் கூட்டு சேர்வதற்கு தயாராக இல்லை. இதே நேரத்தில் இன்னும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது. யூஎன்பி சொல்லி இருக்கிறது, ஐக்கிய மக்கள் சக்தி அதாவது சகித் பிரேமதாஸ் தலைமையிலான அந்த கட்சியுடன் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக கூட தகவல் வெளியாகி இருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டு கட்சிகளும் இணைந்தாலும் கூட கொழும்பு மாநகர சபையை ஆட்சி அமைப்பதற்கு அவர்களிடம் போதிய ஆசனங்கள் இருக்க மாட்டாது. ஏனென்று சொன்னால், ஐக்கிய தேசிய கட்சிக்கு 13 ஆசனங்கள், ஐக்கிய மக்கள் சக்திக்கு 26 ஆசனங்கள், மொத்தமாக 42 ஆசனங்கள் தான் அவர்களிடம் இருக்கிறது. ஆனால் தேசிய மக்கள் சக்தியிடம் 48 ஆசனங்கள் இருக்கிறது. கொழும்பு மாநகர சபையை கைப்பற்ற வேண்டுமாக இருந்தால் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் சுயேட்சை குழுக்களை தங்களுடன் இணைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது வேறு உதிரி கட்சிகளை தங்களுடன் இணைத்துக் கொள்கின்ற பட்சத்தில் தான் கொழும்பு மாநகர சபையை ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து ஆட்சி அமைக்க முடியுமே தவிர அவர்கள் இரண்டு கட்சிகளும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியாது. அதே நேரத்தில் இன்றைக்கு அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றுவதற்கு என்ன நடவடிக்கையை எடுக்க போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். இதே நேரத்தில் தான் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு சம்பவம் கொழும்பிலே அரங்கேறி இருக்கிறது. நேற்றைய தினம்
கொழும்புல முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் யாருன்னு சொல்லி சொன்னால் ஹெகெலிய ரம்புக்வெல் தான். நேற்றைய தினம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடுகள் கொடுப்பதற்காக அவர் சென்ற வேளையில அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டு எதிர்வரும் மே மாதம் 20ஆம் திகதி வரை அவர் விளக்க மறியல்ல வைக்கப்பட்டிருக்கிறார். அதேத்துல அவர் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் சொல்லி சொன்னால் 80 லட்சம் ரூபாய் ஊழல் மோசடியில ஈடுபட்டதாகவும் அவர் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில ஊழல் இருப்பதன் அடிப்படையில அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் 6 பல்கலைக்கழக மாணவர்கள் கொழும்பிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தோமாக இருந்தால் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டார்கள் என்கின்ற கேள்வி பலர் மத்தியிலே எழலாம். அதற்கான பதில் என்னன்னு சொல்லி சொன்னால் பல்கலைக்கழகங்களை பொறுத்தவரையில பல்கலைக்கழகங்களில் பகுடிவதைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. அதே நேரத்தில் இந்த பகுடிவதை மூலமாக சப்ரமுக பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு மாணவர் உயிர் மாற்ற சம்பவமும் இடம்பெற்றிருக்கிறது என்பது முக்கியமான விடயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் தான் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு மாணவன் இந்த பகுடிவதைக்கு எதிராக குரல் கொடுத்ததன் பிரகாரம் அவர் மீது இந்த 6 பல்கலைக்கழக மாணவர்களும் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் எங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் சொல்லி சொன்னால் அவர் தங்கியிருந்த விடுதிக்கு போய்தான் அவர் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அது எங்கே பாப்பமாக இருந்தால் அது கோமாகவ பகுதியில் தான் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த 6 பல்கலைக்கழக மாணவர்களையும் கைது செய்து அவர்களை இன்றைக்கு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதே இடத்துல ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்துல மட்டுமல்ல, சப்ரகமுவ பல்கலைக்கழகத்துல மட்டுமல்ல, இலங்கையிலே இருக்கின்ற அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் இப்படியான பகுடிவடைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. ஏன்னு சொல்லி சொன்னால் அண்மையிலே யாழ் பல்கலைக்கழகத்திலேயும் மாணவர்களிடையே இப்படியான ஒரு மோதல் சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதில் குறிப்பாக அவர்கள் ஹெல்மெட்டுகளால் அடிபடுகின்ற சம்பவங்களையும் அவதானிக்கக்கூடியதாக அறியக்கூடியதாக இருக்கிறது. சரி, இது ஒரு விஷயம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு தேர்தல் முடிஞ்சிருக்கிறது. தமிழர் தரப்புல முக்கியமான நகரம் என்று சொல்லப்படுகின்ற யாழ் மாநகர சபையை எந்த கட்சி ஆட்சி அமைக்க போகிறது என்கின்ற ஒரு சந்தேகம் பலர் மத்தியிலே எழுந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொல்லி சொன்னால் அறுதி பெரும்பான்மையில் எந்த கட்சியும் இல்லாத ஒரு நிலை காணப்படுகிறது. இலங்கை தமிழரசு கட்சி அதிகப்படியான ஆசனங்களை பெற்றாலும் கூடவே அவர்களால் தனித்து ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், யாழ் மாநகர சபையில தமிழரசு கட்சிக்கு 13 ஆசனங்கள், சைக்கிள் என்று சொல்லப்படுகின்ற இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையிலான அந்த கூட்டுக்கு 12 ஆசனங்கள், தேசிய மக்கள் சக்திக்கு 10 ஆசனங்கள், அதே போல சங்க கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு 4 ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இவைதான் யாழ் மாநகரத்திலே அதிகமான ஆசனங்களை பெற்ற கட்சிகளாக இருக்கிறது. இதுல எந்த கட்சி ஆட்சி அமைக்க போகிறது என்கின்ற சந்தேகம் எழுந்தாலும் கூடவே தேசிய மக்கள் சக்தியுடன் எந்த தமிழ் தேசிய கட்சியும் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு தயாராக இல்லை என்பது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் தான் தேர்தல் காலங்களிலே தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக பரப்புரைகளை மேற்கொண்டு வடபுலத்திலே அல்லது வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே பெரும்பாலான பிரதேச சபைகளை தமிழ் தேசிய கட்சிகள் கைப்பற்றி இருக்கின்றன அல்லது அவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான விடயமாகவும் இருக்கிறது. அந்த நிலையில்தான் இன்று யாழ் மாநகர சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் அல்லது இலங்கை தமிழரசு கட்சியும் சங்க கூட்டணியும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் அல்லது சங்க கூட்டணியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலை காணப்படுகிறது. அதே நேரத்திலே தேசிய மக்கள் சக்தி வேறு எந்த கட்சியுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்குமா என்று பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக அது நடக்க போகிற காரியமல்ல. இதே நேரத்திலே இபிடிபி கட்சியும் யாழ் மாநகர சபையிலே 3 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. இபிடிபி கட்சி தேசிய மக்கள் சக்தியுடன் கூட்டு சேர்ந்தாலும் அவர்கள் இந்த மாநகரத்தை ஆட்சி அமைப்பதற்கு
வாக்களிப்பதற்கான போதிய அளவு ஆசனங்கள் அவர்களிடம் இல்லை என்பது முக்கியமான விடயமாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் தான் இந்த யாழ் மாநகரத்தில் இருக்கிற மக்களை பொறுத்தவரையிலே ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய கட்சிகளுக்கு அவர்கள் வாக்களித்தாலும் தேசிய மக்கள் சக்திக்கும் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக 10 ஆசனங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. இங்கு மக்களை குறை கூறுவதோ குற்றம் சுமத்துவதிலோ எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் இந்த தமிழ் தேசிய கட்சிகளிடமும் அரசியல் கட்சிகளிடமும் உள்ள தவறுதான் இன்று தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லது ஒரு சூழ்நிலையை கொடுத்திருக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகத்திற்கு இடமில்லை. நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.